குட் ஆஃப்டர்நூன். நான் டாக்டர் அர்ச்சுனா. இப்போ நிற்கிற இடம் என் பேக்ரவுண்ட் ஒன்றும் தெரியக்கூடாதுன்றதால நான் ஒன்றுமே போடல. மீன் டைம் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு நான் சொல்லணும். என்னென்றால், இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து அனுரகுமார திசாநாயக்கு நான் சப்போர்ட் பண்ண போகிறேன் என்ற ஒரு கதை உண்டு. ஆக்களாகவே விரும்பி வழியால் அடிச்சு விட்டுருக்கிறேன். அது சம்பந்தமாக நான் வந்து ஒரு சின்ன என்ற ஒரு பர்சனல் ஒப்பீனியனை சொல்லணும். என்னென்றால், வடக்கு கிழக்கில் வந்து அனுரகுமார திசாநாயகக்கூடிய ஓட் வந்து இப்போதைக்கு ஒரு 10% தான் இருக்கு. வெரி ஒப்வியஸ், சரிதானே? அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10% ஓட்ஸை வச்சு கொண்டு தான் இந்த ஜனாதிபதி தேர்தலில் வந்து அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பங்கு பெற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிமிஷத்தில் எல்லாரும் என்ன கேட்டவ, இப்போ என்னுடைய பாலிசி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவா, என்னுடைய பாலிசி வந்து என்ன மாதிரி இருந்தேன்னு சொன்னால், ஆன்டி கொரப்ஷன்ஸ், அதாவது வந்து கொரப்ஷன் இல்லாமல் ஒரு கண்ட்ரி ஒன்றை க்ரியேட் பண்ண வேணும் என்றது தான் என்னுடைய இதாக இருந்தது. ஆனால் மீன் டைம் வந்து என்னென்றால், அனுரகுமார திசாநாயக்க தேர்தல் பிரச்சாரம் கூட அதே மாதிரி தான் இருந்தது, சரிதானே? அதாவது வந்து ஆன்டி கொரப்ஷன்ன்றது. பட் அதால் ஐ ஹேட் அ சான்ஸ், எனக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கிடைச்சது வந்து அனுரகுமார திசாநாயக்கவை வடக்கில் ரீப்ரசன்ட் பண்ணுற ஒரு டாக்டரால், சிங்கள டாக்டரால் தான் வடக்கில் வந்து ஏகேடியை ரீப்ரசன்ட் பண்ணினான், சரிதானே? அதாவது தமிழர் ஒருத்தருமே இல்லை, ஒரு சிங்கள டாக்டரால் தான் வடக்கு கிழக்குன்ற பிரச்சாரத்துக்கு பொறுப்பாக ஏகேடி போட்டிருக்கிறார். அவாவோட நான் கதைச்ச ஒரு ஃபுல் ரெக்கார்டிங் இருக்குது. அந்த ஃபுல் ரெக்கார்டிங்குன்ற கடைசி ஷொட்டை மட்டும் நான் போடுறேன். இல்லாட்டி அது வந்து அனுராக்குரிய தோல்விக்குரிய காரணமாகவும் இந்த ரெக்கார்டிங் போயிடலாம். ஏனென்றால் மிஸ்டர் அனுரகுமார திசாநாயக்க மாதிரி பொதுமக்களால் விரும்பப்படுற ஆக்கள் வந்து தங்கள் சார்பாக யார் கதைக்கணுமோ அவர்களுடைய வாய்ஸை வந்து ஒரு கிளியரான வாய்ஸாக இருக்கணும், ஒரு இண்டிபெண்டன்ஸ் பயஸ்லெஸ் ஒரு வாய்ஸாக இருக்கணும். சம்மந்தப்பட்ட ஒரு டாக்டரால், ஒரு ஃபீமேல், அவர் டாக்டரோட பேர் நான் சொல்ல விரும்பலை, அவள் வந்து ஷீ இஸ் ரீப்ரசன்டிங் த நார்த்தன் ஈஸ்ட் ப்ரொவின்ஸ், பட் ஷீ இஸ் அ தமிழ். அவள் வந்து ஒரு தமிழ். அப்போ எனக்கு அவளோட நம்பரை தந்து அவளோட கதைங்கன்னு சொல்லி தந்ததும் ஒரு தமிழ் டாக்டரால் தான், பேர் சொல்லலை நான். அப்போ அவளோட கதை கேட்க இஸ் நாட் ஓகே. அவளோட நான் ஒரு டீசெண்டாக கதைக்க முடியும். இட்ஸ் அ கம்ப்ளீட் வீடியோ, பட் கம்ப்ளீட் ஆடியோ. பட் அதிண்ட ஒரு லாஸ்ட் பாட்டை மட்டும் போடணும். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்கள் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், சரிதானே? தமிழ் ஆக்கள், முஸ்லீம்ஸ் என்ற என்னுடைய இனம்ன்றது எனக்கு முக்கியம். நாங்கள் எல்லாத்தையுமே துறந்து போட்டு போய் மொக்குகள் மாதிரி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு சப்போர்ட் பண்ணவும் இல்லாது, ரணிலுக்கு சப்போர்ட் பண்ணவும் இல்லாது, இந்த கல்லி டீல் அடிக்கிறது அதில் இதெல்லாம் ஒன்றுமே சரி, ஓப்பன் டிஸ்கஷன் ஒன்று இருக்கணும். அதை நான் நெகோஷியேட் பண்ணினேன். பட் அந்த நெகோஷியேஷன் கிரவுண்டுக்கு வந்து ஏகேடி வரவும் இல்லை, சஜித் வரவும் இல்லை. பட் இதே மாதிரி 60 கோடி 50 கோடி போகிற அந்த கள்ள டீலுக்கு வந்து எல்லாரும் ரெடியாக இருக்கணும். ஓப்பன் நெகோஷியேஷனுக்கு வாரத்துக்கு ஒருத்தருக்குமே ரெடியாக இல்லை, சரிதானே? அதால் நான் இந்த ரெக்கார்டிங்கை போடுறேன். அதில் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், எனக்கு எந்த தமிழ் மக்களுக்கு தான் முக்கியம். 30 வருஷமாக நீங்கள் புதைச்சி தோண்டி கிண்டி எறிஞ்சதுங்கிற தமிழ் இனத்தை இப்போ நீங்கள் ஜனாதிபதியாக வர போகிறீங்கன்னு சொன்னால் கொரப்ஷனை ஒழிக்க போகிறோன்றதான் உங்களுடைய பிரதானமான கோரிக்கையாக இருக்குது அனுரகுமார திசாநாயக்கண்டு. இன் தட் கேஸ் இப்படி வாரான்னு சொன்னால் நீங்கள் வந்து எங்கள் தமிழாக்களுக்கு என்ன செய்வீங்கன்னு சொல்ல வேணும். சும்மா என்னோட உங்களுக்கு ஒரு டீல் ஒன்று அடிச்சுட்டு வரையிலாது. அது நான் வெரி கிளியராக இருக்கிறேன். இப்போ சாணக்கியனாக இருக்கலாம், சுமந்திரன் ஐயா இருக்கலாம், டக்ளஸ் தவானந்த அமைச்சராக இருக்கலாம், அவர்கள் வளமையாக செய்த அரசியல் வந்து என்னென்னு சொன்னால் டீல் அரசியல். மதிப்பு ஜனாதிபதி அவர்களோட இருந்தது ஒரு டீல். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அரசியலுக்கு வந்தால் அந்த டீல் இருக்காது, அது பப்ளிக்காக தான் இருக்கும். பப்ளிக்கில் அவ்வளோ பேருக்கு முன்னால் சைன் பண்ணி அக்ரிமெண்ட் பண்ணுவோம், நாங்கள் இப்படி செய்வோம் இப்படி செய்ய மாட்டோம். ஒரு மூட்டை சுமக்கிற ஒரு தமிழனுக்கும் இவை என்ன செய்யணும் மட்டும் டவுட் வரக்கூடாது. அப்படி ஒரு அரசியல் தான் நான் அரசியலுக்கு வந்தால் செய்வேன். இது என்ன கோலம் மட்டும் கேட்டுக்கிறீர்கள், ஒன்றும் செய்யலை இருக்கிறோம். அப்படி அந்த ரெக்கார்டிங்கிட்ட கடைசி இதை போடுறேன்னு கேளுங்க.
වැඩ කරන හැම මමත් මලි මම ජොබ් එක නවත්තලා වැඩ කරන්නේ මට අතේ සතේ පක්ෂයෙන් මට දෙයක් දෙන්නෙත් නෑ ඒක තමයි මගේ වැඩ මේ ඔබ්වියස් නැත්තේ මම කරන්නේ හරිම අමාරුයි அதாவது அவ என்ன சொல்றான்னு சொன்னா தன் வாழ்க்கை கூட கஷ்டப்பட்டிருக்கா அவ வந்து டாக்டர்ஸ்ன்ற ஜாப் அவ வந்து ஜாழ்ப்பாணத்துல டாக்டர் கீதாஞ்சலி மடத்திட்ட இன்டர்ன் செய்த ஒரு சிங்கள டாக்டர் ஒரு ஆள் அவள் வந்து இப்போ தன் ஜொப்பெல்லாம் விட்டுட்டு பொலிட்டிக்ஸ் செய்கிறா இப்போ எனக்கு இவாட நம்பரை பிள்ளையா தந்துட்டோம்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அவள் என்ன சொல்கிறான்னு சொன்னால் தான் சரியான கஷ்டத்தில் தன் வாழ்க்கை போய் கொண்டிருக்குன்னு சொல்கிறா அதாவது தான் பஸ்ஸில் ஏறுறதுக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் தான் காசாரான்னு சொல்கிறான் හරි හරි මට තේරුණා ඔව් මගේ යාළුවා මොන ටිකට් එක අරන් දුන්නොත් තමයි බස් එකට හරි මම යන්නේ තේරුණා මම වැඩ ඕගනයිස් කරන්නේ අමාරුවෙන් දැනට හැබැයි මට එහෙම ප්‍රශ්නයක්වත් නැහැ මම දැන් ඔය ඔක්කොටම හිර වෙලා හිටියා ෆිනෑන්ෂියලි මට ඩෑස්ෆෝර් ඔක්කොම ක්ලියර්ලා දුන්නා ඒකද ඒකේ මම කියන්නේ අපි වැඩ කරන විදිය පක්ෂ වෙනුවෙන් හරි එතකොට මේකට වැඩ කරන එකනා බොක්කෙම්ම ජෙනුවින්ලි තමයි වැඩ කරන්න ඕනේ එහෙම නැත්නම් එයාට அதாவது அவ என்ன சொல்றான்னு சொன்னா இது அன்ரகுமார திசாநாயக்க ஒர்க் பண்றாக்கள் வந்து பொக்கேம விட கரணும் அப்படி என்றால் ஹிதவதையும் விட கரணும் அப்படி என்று சொன்னால் தமிழ்ல வந்து இதய சுத்தியுடன் வேலை செய்யணும்னு சொல்றாவா අමාරු හරි එතකොට ඔයා ඩිසිෂන් අරගෙන නැත්නම් තාම NPPද නැද්ද කියලා ඔයාට நான் அவ கிளியரா சொல்லியிருக்கிறேன் ஒயா டிசிஷன் அரகின நெத்தன் தாம என்பிபித நெத்த கீழா அப்படி என்றா அதாவது என்பிபிக்கு சப்போர்ட் பண்றதா இல்லையாண்டு டிசிஷன் அரகின நெத்தன் அதாவது டிசிஷன் எடுக்கலையே என்று சொன்னால் மினிஸ்ட்ரி அத்தர ஜனப்பிரியத்வயத் ஓனනම් நான் சொல்றேன் அவ என்னட்ட கேக்குறா உங்களோட பொலிட்டிக்ஸ் முக்கியமா சனம் முக்கியமான்னு என்னட்ட கேக்குறா ஜனப்பிரியத்வயன்னு சொல்றா அப்ப நான் சொல்றேன் இல்ல எனக்கு இந்த சனம் தான் முக்கியமாண்டு මම හිතන්නේ ඔයා අපිත් එක්ක වැඩ කරන එක එච්චරම සුදුසු නෑ නමුත් அவ சொல்றானடா அப்படி என்றா உங்களோட சனம் தான் உங்களுக்கு முக்கியம் என்று சொன்னால் நீங்கள் எங்களோட வேலை செய்யறது கஷ்டம் என்று சொல்றா சரி ඒක මම බලන්න අක්කගේ වෙලේ තියෙන මේමයි දැන් මං අක්කාට දැන් NPP ගේ වොයිස් කියලා අක්කව ගන්න පුළුවන්ද நான் கேட்கிறேன் நீங்கள் அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய வாய்ஸாக உங்களை நான் எடுத்துக்கொள்ள முடியுமான்னு அவட்ட கேட்கிறேன் NPP එකේ මොකද NPP අක්කා රිප්‍රසන්ට් කරනවාද කියලා මට ගන්න පුළුවන්ද අක්කා ගන්න පුළුවන් ඔව් நீங்க ரிப்ரசன்ட் பண்றீங்களான்னு கேக்குறேன் ஓமா කොහාටද ගන්නෙ ඔය ඒ කියන්නේ දැන් අක්කා කියන එක මට මේ අනුරගේ වොයිස් කියලා හිතාගෙන ගන්න පුළුවන්ද කියලා நீங்க சொல்றது வந்து அனுரவனுடைய வாய்ஸாக இருக்குமா என்று நான் அவட்ட கேட்கிறேன் என்றால் இவா உண்ட சொல்லி போய் நாளைக்கு அனுர வேற ஒன்று சொல்லக்கூடாது தானே அனுரகுமார திசாநாயக்க අනුරගේ වොයිස් නෙමෙයි මේ මගේ පර්සනල් வா சொல்கிறேன் அனுரவுண்ட வாய்ஸ் இல்லை இது என் பர்சனல் வாய்ஸ் இப்போ இப்படியான ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவில் வந்து வடக்கு கிழக்கு அனுர சார்பா அடுத்த எலெக்ஷனில் நிற்க போகிற ஒரு ஆள் வந்து இது அனுரண்ட வாய்ஸ் இல்லை இது எந்த வாய்ஸ்ன்னு சொல்கிறது வந்து ஒரு கேவலம் நான் சொல்கிறேன் இல்லை உங்களோட எனக்கு கதைச்சு தேவையில்லை எனக்கு தேவை அனுரவை ரீப்ரசன்ட் பண்ணுற யாராவது ஒரு ஆளுடன் நான் கதைக்கணும்னு சொல்கிறேன் ඒකයි මම ඔයාගේ නම්බර ඉල්ලගත්තා. ඇයි ඔයාට අනුරව රිප්‍රසන්ට් කරන්න ඕනේ කවුරු? அவ என்கிட்ட கேட்குறா ஏன் உங்களுக்கு அனுரவை யாராவது ரீப்ரசன்ட் பண்ண ஓணுமென்னு சொல்லி අනිවාර්යෙන් දැන් එයානේ මේ සැරේ ජනාධිපති මැතිවරණ ඉල්ලන්නේ අක්කා නවෙනේ. அப்போ நான் சொல்கிறேன் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலை கேட்குறது வந்து அனுர அல்லவா நீங்கள் இல்லை இல்லை அல்லவாண்டா பட் நான் கேட்குறேன் ஷீ இஸ் நாட் அ அக்கா ஷீ இஸ் younger than me பட் ஷீ வாண்ட் அ ஃபேம் ஸோ ஷீ ஆஸ்க் மீ டு கால் அக்கா அதாவது வந்து என்ன அக்கான்னு கூப்பிடுங்கன்னு சொன்னான் එතකොට මේ අනුර මොකද හිතන්නේ කියලා මට දැනගන්න ඕනේ මේ සම්බන්ධව. ඒ කියන්නේ අපි දෙමළ මිනිස්සු ගැන අනුර මොනවද හිතන්නේ කියලා දැනගන්න ඕනේ. நான் இப்போ கேட்குறேன் தமிழ் மக்கள் சார்பாக அனுர என்ன நினைக்கிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எனக்கு சொல்லலாது தானே அனுர என்ன யோசிக்கிறார் என்று சொல்லி எனக்கு அனுர தான் என்ன சொல்கிறார் என்று சொல்லி நான் கேட்குறேன் நான் දෙමළ මිනිස්සු ගැන දෙමළ මිනිස්සු කියලා අනුර හිතන්නේ නැහැ මල්ලි ශ්‍රී ලංකන්ස් කියලානේ හිතන්නේ නෑ නෑ මම නම් හිතන්නේ දෙමළ அதாவது அவ என்ன சொல்றான்டா அனுர வந்து தமிழாக்கள்னு சொல்லி யோசிக்க மாட்டார் அவர் ஸ்ரீலங்கன் அதாவது பொது அடிப்படையாக கதைக்கிறாவா அவருக்கு எல்லாரும் ஒன்றுதான் என்று தான் கதைக்கிறார் அங்கதான் ஒரு மேலாதிக்கம் வந்து ஆரம்பமாகுது ඔයාට ඉනවාදම් ජාතිවාදම් තියෙන එක්කෙනෙක් அவ என்ன கேட்குறா நீங்கள் வந்து இனவாதம் ஜாதிவாதம் இப்போ தமிழ்ன்னு சொல்லி கதைக்கிறீங்களே
நாங்கள் வந்து இலங்கையர்கள் என்று கதைக்கிறோமே என்ற ஒரு சும்மா சாதாரணமான ஒரு கோட்பாட்டின் அடிப்படை. நான் தமிழ் தானே இப்போ நான் தமிழ் தானேடா சொல்லிருக்கேன். அப்போ நான் திருப்பி சொல்கிறேன், 30 வருஷம் நீங்கள் எங்களை கொண்டு நீங்கள் தானேன்னு சொல்லி මට දිනන්න බෑ අක්කා මම මේ ඩිබේට් එක හැමදාම ගෝල්ඩ් මෙඩල් ගන්න එකන. இந்தாங்க தம்பி அந்த வித்தியாசம் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நமக்கு வந்து சிங்களம் தமிழ்ல வித்தியாசம் இல்ல, எல்லாரும் ஸ்ரீலங்கன் தான். හරි මට එහෙම හිතන්න බෑ අක්කා. දැන් අවුරුද දැනට උතුරයි නගිනහිරයි වෙනම රජක් වගේනේ හදාගෙන යන්නේ. ரைட். அவ சொல்கிறா திங்களம் தமிழ்னு யோசிக்காங்க தம்பி, நாங்கள் எல்லாரும் ஒன்று தான் சொல்லி அது ஒரு நல்ல ஒரு கோட்பாடு. நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அது மனசில் இருந்து வேற ஒன்று நான் நினைக்கிறேன். இப்போ வந்து வடக்கும் கிழக்கும் வந்து வேறொரு அரசாங்கம் மாதிரி தான். உதாரணத்துக்கு சுகாதாரத்துறை எடுத்துக்கொண்டா நாங்கள் வடக்கு கிழக்குன்ற ஜிஎம்ஓன்றது வேறு, மற்ற பிஜிஎம்ஓன்றது வேறு. இப்போ கூட நீங்கள் வைஷாலண்ட பிரச்சனை இருக்கலாம், சிந்துஜாண்ட பிரச்சனை இருக்கலாம். இப்படியே ஒரு சிந்துஜா மாதிரி உண்டு பேராதன வைத்தியசாலையில் செத்து போயிருந்தால் கதை வேறு. அது இது வந்து மன்னார் வைத்தியசாலைன்றபடியாக நம்மள கேளமாக இருக்கேன்டா. இப்போ நான் சொல்கிறேன், நான் ஒரு இதவாதியும் இல்லை ஒரு மதவாதியும் இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த சிந்துஜாண்ட விஷயத்தில் கொன்றது சிங்களம், காப்பாற்றினது முஸ்லீம் சமூகம், செத்தது தமிழ் சமூகம். அப்படி நான் சொல்ல விரும்பவில்லை. ஏனென்று சொன்னால் அது ஒரு இனவாத போக்காக இருக்கலாம். ஆனால் அதுதான் உண்மை. நாங்கள் இப்போவுமே தமிழருக்காண்டிய ஒரு விடிவை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். சொல்லி கொடுக்கற இல்ல, சும்மா இருங்க தம்பி. தமிழ் சிங்கள கதை இதுல கொண்டு வராதீங்க. நீங்க வெல்லும் வரைக்கும் அப்போ சொல்லிங்கன்ற தமிழ் சிங்கள கதையை கொண்டு வராதீங்க. கொண்டு வெண்டா பிறகு நீங்க சொல்றது வேற யாருக்குமன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. හලෝ ගුඩ් ආෆ්ටර්නූන් this is Dr. රාමනාදන් අච්චුනා කතා කරන්නේ. Dr. ඉන්දිමා වීරකෝන් නේද කතා කරන්නේ? ரைட். இந்திமா வீரகோன் அவட பேர். நான் நினைக்கிறேன் டாக்டர் மிஸ்டர் அனுர மாதிரியான ஆக்கள் இவைய மாதிரியான ஆக்களை வந்து ரீப்ரசன்ட் பண்ண விடுறது வந்து அவ்வளவு நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு மேலே வந்து நான் கதைக்கல. இப்போ சில பேர் சொல்லிச்சுன்னா நான் அனுரவுக்கு சப்போர்ட் போகிறேன்ட்டு இப்போ விளங்கி இருக்கணும். நாங்கள் தமிழர், எங்களுக்குன்ற ஒரு அடையாளம் இருக்குது, எங்களுக்குன்ற ஒரு இனம் ஒன்று இருக்குது, எங்களுக்குன்ற ஒரு கலாச்சாரம் இருக்குது. நாங்கள் தமிழர், அதை மறக்கக்கூடாது. ஆனால் முஸ்லீம் சமூகம்ன்றது ஒரு தமிழ் பேசும் சமூகம். அதனால் இவர்கள் வடக்கு கிழக்க பிரித்தான்ற எல்லாம் நான் இதே சொல்ல வரேன்னு சொன்னால், நான் இப்படி உயிருக்கு பயந்து ஒரு நிராயுத பாணியை வந்து நீங்கள் சுடத்திரீரவா இருந்தால் இன்றைக்கு நான் அண்ணன்ற வழியை போகிறத தவிர வேறு வழியே இல்லை. அதில் 44,000 ஒண்டா எடுத்து போனாலும் பரவாயில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தமிழ் இனம் என்னுடைய உயிர். இருந்தால் மண்ணுக்கு, இறந்தால் தமிழுக்கு. தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா.